எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்ப்பா அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் தற்போது நிறைய பங்குகளினுடைய விலைகள் இறங்கி கிடக்கின்றன. இங்கே பாருங்க, ஒரு நண்பர் நல்லா விவரமான ஒரு வேலை பண்ணியிருக்காப்புல. அதாவது அவருடைய மனசுல இருந்திருக்கு, எலெக்ஷன் வேற வருதே, பொசிஷனை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு போன வருஷமே மே 2024 சமயத்தில் அவருடைய பொசிஷனை குறைச்சிட்டாரு. எப்படி குறைச்சிருக்காரு? மொத்தம் 16 லட்சம் ரூபாய்க்கு பொசிஷன் வச்சிருந்திருக்காரு. 9 லட்ச ரூபா டைரக்டா ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்திருக்காரு. மியூச்சுவல் ஃபண்ட்ல 7 லட்ச ரூபா அப்படின்ற அவருடைய மொத்த பொசிஷன் 16 லட்ச ரூபாயை எலெக்ஷனுக்கு முன்னாடியே விவரமா வித்துட்டாப்ல. எலெக்ஷன்ல ஏதாவது நடந்துருமோ, ஏதாவது தொங்கு பாராளுமன்ற மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல 42% லாபத்தில் இருக்கையிலேயே வித்துட்டார். அதுக்கப்புறம் மனுஷன் வரவே இல்லை உள்ள. லம்பா அப்படின்றது மாதிரி, லம்சம் அப்படின்றது மனுஷன் உள்ள வரவே இல்லை. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா, எஸ்ஐபி மூலியமாக மட்டும் தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதன் மூலியமாக 4 லட்சம் ரூபா அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ அது 40,000 ரூபா நஷ்டத்தில் இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்ப்பா. ஏன்னா மார்க்கெட் இறங்கி போச்சுல்ல. ஏற்கனவே ஒரு முறை ருசி பார்த்துட்டாரு. 16 லட்ச ரூபா பக்கத்தில் பணத்தை போட்டு அவர் லாபம் செஞ்சு ஒரு மாதிரி ருசி பார்த்துட்டாரு. இப்போ அவருக்கு வந்து மறுபடியும் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கண்ணுக்கு தெரியுது போல. அதே மாதிரி 25 to 30% லாபம் வந்ததுனாவே ஆள விடுறா சாமி அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமையில நம்ம நண்பர் இருக்காரு. இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு உதவுதா அப்படின்ற மாதிரி பாருங்க. பாவம் நண்பர்களே, ஒரு நண்பர் 5 நாளுக்கு முன்னாடி ரொம்பவுமே மன வருத்தத்தில் இருந்தார். என்னங்க இது, மார்க்கெட் தொடர்ந்து இறங்கிட்டே இருக்கு, கிட்டத்தட்ட மார்க்கெட் மேலே இருக்கும் பொழுதுலாம் எனக்கு லாபம் ஆல்மோஸ்ட் 71% லாபம் இருந்ததுங்க. இந்த இடத்துல இருக்கும்போது மார்க்கெட் இவருக்கு 71% லாபத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் தொடர்ந்து இறங்க 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 என்னுடைய லாபம் என்பது ரொம்பவுமே குறைஞ்சி வெறும் 27% தான் லாபத்தில் இருக்கு. இப்படியே ஜீரோ போனால் ஜீரோ ஆயிடுமே அப்படின்னு ஒரு 6 நாளைக்கு முன்னாடி யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. ஆண்டவனா பார்த்து இவருக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணி கடந்த 6 நாட்களாக 5 நாட்களாக மார்க்கெட் என்பது ஒரு மாதிரி பாசிட்டிவ் மொமெண்டம்ல இருக்கு. இந்த மாதிரி பல பேர் ஃபீல் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய எஃப்ஐஎஸ் தொடர்ந்து விற்கிறதா. அவங்க ஏன் விற்கிறாங்க அப்படின்றது இரண்டாவது கட்ட காரணங்கள். பட் முதல் காரணம் எஃப்ஐஎஸ் தொடர்ந்து விற்கிறது தான். இந்த மார்ச் மாதம் தொடங்கி 7 நாள் ஆச்சு. இந்த 7 நாள்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,501 கோடிக்கு விற்று வச்சிருக்காங்க. நீ விற்கிறீங்கிறியே, எதுலதாயா விற்கிற அப்படின்ற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி பெரிய அளவில். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பங்குல 20% ஹோல்டிங் வச்சிருக்காங்கன்னா அப்போ அந்த 20 விட்டு வெளியே வந்துடுறாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை, அவங்க கையில் 50-60 லட்சம் கோடிக்கு மதிப்பிலான மார்க்கெட் வேல்யூ கொண்ட பங்குகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இண்டஸ்இண்ட் பேங்க்லேயே வந்து ரொம்பவும் பெரிய அளவில் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் குறைச்சிருக்காங்க. ஆனால் மற்ற அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4-5 தான் சொல்ல முடியும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1% குறைக்கிறது, 2% குறைக்கிறது, இப்படி தான் பெரிய அளவில் குறைச்சிருக்காங்க. ஸோ இன்னுமே அவங்ககிட்ட ஒரு கடல் மாதிரி இருக்கு. அந்த கடல்லேருந்து 2 பக்கெட் தண்ணி மட்டும்தான் எடுத்து இவங்க வெளியே ஊற்றிருக்க மாதிரி கொஞ்சோண்டு தான் இது வரைக்கும் விற்றுருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் இப்படி ஏறி இறங்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். என்னைக்கு ஃபாரினர்ஸ் யாருமே இல்லாமல் நம்ம மார்க்கெட்டில் வெறும் நம்மளுடைய டொமஸ்டிக் ஆளுங்க மட்டும் இருக்காங்கன்னாக்கா அப்போ நம்மளுடைய பங்குகள் என்பது பெரும்பாலும் மந்த நிலையில் இருக்கும். பெரிய மூவ்மெண்ட் என்பது இருக்காது. ஏன்னா இப்போ எஃப்ஐஎஸ் விற்க, டிஐஎஸ் வாங்க அப்படின்ற மாதிரி எதிரெதிரி அணிகளாக இருக்காங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை எதிர்காலத்தில் எஃப்ஐஎஸ் இல்லைன்னா இப்போ டிஐஎஸ்னுடைய மெஜாரிட்டி மட்டும்தான் இருக்குது. அவங்க நல்ல பங்குகளாக பார்த்து வாங்கி வைப்பாங்க. வாங்கி வச்சதோட சரி, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் தொடர வரைக்கும், அந்த போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பீரியட் வர வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு கிடப்பாங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து விற்று விடுறது நல்லதுதான், நல்ல விஷயம்தான். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் கீழே விழுந்ததுன்னா கவ்வுன்னு எவ்வளவு வருஷமாக பொறுமையாக இருக்கக்கூடிய ஆட்கள் பாருங்கள். 1 வருஷம் கழிச்சு அவங்க ஊர் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றாங்க. மார்க்கெட் விட்டு வெளியே போயிட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் சமயத்தில் போயிட்டு 1 வருஷம் கழிச்சு எவ்வளவு வாரமாக இப்போ வந்து பார்க்குறாங்க மார்க்கெட்டில் ஏதாவது சீப்பாக கிடைக்குமான்னு. என்னை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு நண்பர் சொல்றாரு, டாலர் இண்டெக்ஸ் என்னமோ இறங்கிக்கிட்டு தான் இருக்கு, ஆனால் ருப்பியில் வந்து கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருக்குன்றார். ருப்பியில் ஏதோ ஒரு ப்ரெஷராக இருந்துட்டு போதுங்க, நம்மளுக்கு டாலர் இண்டெக்ஸை வந்து பெரிய அளவில் இறக்கி விட்டா போதும். அதாவது டாலர் இண்டெக்ஸ் இருக்குன்னா அதுக்கு எகெயின்ஸ்டாக அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, சில முக்கிய நாடுகள் அவங்க யார் கூட அதிகமாக வர்த்தகம் பண்ணுறாங்களோ அந்த நாடுகளை வச்சு தான் டாலர் இண்டெக்ஸ் ஏறுறது இறங்குறது அப்படின்றது இருக்குது, அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு எதிராக. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கரன்சியும் கனெக்ட் பண்ணி அந்த டாலர் இண்டெக்ஸ் நகர்றது இல்லை. அதனால ருப்பி தனியாக அது பாட்டுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கட்டும், என்னமோ பண்ணிட்டு போகட்டும். பட் நம்மளுக்கு இந்த டாலர் இண்டெக்ஸ் என்பது பெரிய அளவில் கும்பா பாடணும். ஹலோ மிஸ்டர் பாலாஜி, நீங்கள் ஒரு நல்ல பேரை வச்சிருக்கீங்க, அதனால நாங்கள் வந்து கம்முன்னு எந்திரிச்சு போயிடுறோம். அதாவது நாங்கள் ரொம்ப நல்ல மூடில் இருக்கோம். கடந்த 5 நாளாக மார்க்கெட் நல்லா இருக்கு, ஆண்டவா சூப்பர்,
இந்த வாரம் சனி ஞாயிறு கறி கஞ்சி என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த வாரம் நாங்கள் வரணும், ஜாலியாக இன்னொரு 5 நாள் ஜாலியாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கக்கூடிய இந்த நேரத்தில் மண்டே பாருங்க எப்படி ஃபாலோ ஆக போகுதுன்னு போட்டிருக்கீங்க. இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் எதிரணியினர் அதிகமாக தாக்கி பேசுறது வந்து பெண்கள் அணியினர் தான். அது மாதிரி மண்டே மட்டும் மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஆச்சு, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அணியினரை ஏவி விட்டு உங்களை அடி வெளுத்து விட வேண்டியதுதான். நண்பர்களே, வீட்டு வாடகையை வாங்கி அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் வரக்கூடிய டிவிடெண்டுகளை வாங்கி வாழ்க்கையை ஓட்டுறது ரொம்ப சுகமான அனுபவம் தான். ஆனால் அதெல்லாம் முதல்லையே போட்டு இடம் பிடிச்சி வச்சிருக்கணும். பங்குகளின் விலை கீழே இருக்கிறப்பவும் சரி, அதே மாதிரி 10-20 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வீடுகள்லாம் கட்டி, அதாவது கட்டுமான விலைகள் ரொம்ப கம்மியாக இருக்கும்போதே நம்ம வீட்டையெல்லாம் கட்டி இப்போ நம்ம வாடகை வாங்கிட்டு இருந்தோம்னா தான் ஒரு நல்ல ரிட்டர்ன். மற்றபடி பார்த்தா 500 ரூபா ஷேருக்கு வெறும் 5 ரூபா 3 ரூபாய்ன்னு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் ஏற்கனவே ஒரு நண்பர் வந்து ஐடிசி டிவிடெண்டை வாங்கணுன்னே நேராக ஐடிசி ஹோட்டலில் போய் உட்காந்து ரூம் போட்டு என்ஜாய் பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. இன்றைக்கி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல ஒரு அருமையான டிவிடெண்ட் வந்திருக்கு, ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு போட்டிருக்காப்புல. ஒரு நண்பர்களுடைய கருத்து என்னன்னா, இந்தியாவுடைய மொத்த பொருளாதாரமே ஐடி, ஃபார்மா, டெக்ஸ்டைல் வச்சு தான் நம்பி தான் இருக்கும். அவங்க எல்லாமே அமெரிக்காவுக்கு தான் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அமெரிக்கா கும்பானா நம்மளுடைய இந்திய எக்கனாமி பெரிய அளவில் அமெரிக்காவை விடவும் அதிகமாக நம்ம அடி வாங்கிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏங்க நம்ம என்ன மொத்தமாகவே நம்ம அமெரிக்காவை நம்பி இருக்கோம். அதாவது எப்படி இருக்கணும்னாக்கா, நம்ம அமெரிக்காவுக்கு 1 லட்சம் கோடி ஏற்றுமதி பண்ணுறோம், அமெரிக்கா நம்மளுக்கு வந்து வெறும் 10 லட்சம் கோடி தான், வெறும் 50,000 கோடி அல்லது வெறும் 1000 கோடி தான் நம்மளுக்கு அவன் எக்ஸ்போர்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் நம்ம அடி வாங்குவோம். இது ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தானே இருக்குது. இப்போ நம்ம நண்பர் சொல்கிறதுல ஒரு வேலிட் டேட்டா அப்படின்றது இருந்தாலும், இங்கே பாருங்கள், நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் என்பது நம்ம தான் அதிகமாக அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு ஏவரேஜாக நீங்கள் ஒரு 45 பில்லியன் அப்படின்ற மாதிரி அவங்களோட அதிகமாக நம்ம அவங்க நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டாலும், இவர் என்ன சொல்கிறாரு, இந்தியாவுடைய பொருளாதாரம் அமெரிக்காவோட மிக மோசமாக அடி வாங்கும் அப்படின்றார். அப்படின்னா என்ன கருத்துனாக்கா, இந்தியாவுடைய மொத்த எக்ஸ்போர்ட்டும் அமெரிக்காவை சார்ந்தே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஆனால் இங்கே டோட்டலுக்கு நாம் எடுத்து பார்க்குறோம்னு வச்சுங்களேன், நம்மளுடைய டோட்டல் எக்ஸ்போர்ட், இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் வந்து ஆல்மோஸ்ட் 2023-24 தகவலின்படியே 778 பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்குது. ஸோ மொத்த எக்ஸ்போர்ட்டில் ஆல்மோஸ்ட் அரௌண்டு 10% அளவு தான் அமெரிக்காவுடைய எக்ஸ்போர்ட் இருக்குது. அவனுடைய எக்கனாமி கீழே விழுந்தாலும் அவனுடைய டெக்ஸ்டைலில் மேபி ஒரு இம்போர்ட் என்பது கம்மியாகலாம். பட் ஐடி ஃபார்மா அவன் பண்ணியே தான் ஆகணும். அவனுடைய ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டை ரன் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி மருந்து சாப்பிட்டு அவன் உயிர் வாழ்ந்தே தான் ஆகணும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா அடி வாங்கினா உடனே இந்தியா பயங்கர அடி வாங்கணும், அவனோட மோசமான அடி வாங்கணும் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அர்த்தம் கிடையாது. இங்கே பாருங்க, ஒரு நண்பருடைய ஆசை, திடீர்னு வந்து அமெரிக்காவுக்கு எதிராக பல நாடுகள் சேர்ந்து என்ன ஆகிடும், பாய்காட் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல. இங்கே பாருங்க, அமெரிக்கா அல்லது வெஸ்டர்ன் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க நினைக்கிறதா ஒரு மாதிரி சட்டமாக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம பிரிக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கரன்சி கொண்டு வரணும்னு என்ன நினைக்கிறாங்க, உடனே அமெரிக்கா வந்து அதுக்கு தடை போடுது. ட்ரம்ப் அவர்கள் வந்து அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கட்டணங்களை அதிகப்படுத்தணும். அப்போ ஈரோன்னு ஒரு டாலர் ஆல்ரெடி இருக்குது. யூரோப்பியன் யூனியன்ஸ் எல்லாம் வந்து அமெரிக்க டாலரை புறக்கணிச்சுட்டு அவங்களுக்குள்ள ஈரோ டாலர்ஸ் வச்சு தான் வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம பிரிக்ஸ்னு ஒன்று கொண்டு வரலான்னு பார்த்தா அது கூட மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அமெரிக்கா அண்ட் யூரோப் ரீஜன் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் இந்த உலகத்தில் கொண்டு வர பார்ப்பாங்க. இப்போ வரைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் என்னதான் சைனா, ஜப்பான், ரஷ்யான்னு இந்த பக்கம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு அங்கே ஒன்றும் விஷயமே இல்லை. இவங்க என்ன சொல்லுவாங்களோ அதுதான் உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் அப்படியே ஆப்போசிட் ஏதாவது திரும்புவாங்க அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நண்பர்களே, நம்ம நண்பர் சொல்கிறது கரெக்டு. யாராவது ஷார்ட் டைமில் போன வருஷம் இந்நேரம் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து சரி அடுத்த வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இப்போதைக்கு இந்த பக்கம் ஒரு அமௌண்ட்டை போடுவோம், அது வந்து ரொம்ப பெருசாயிரும், அதை எடுத்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டலான்ற மாதிரி யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் இல்லாமல் யாராவது உள்ளே வர்றாங்க, அது தேவைன்னு ஒரு பணம் இருக்குது, அந்த பணத்தை கொண்டு வந்து உள்ளே போட்டுட்டு கடைசியில் லாக் ஆகிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. இது ஒரு முக்கியமான அவேர்னஸ் அப்படின்ற மாதிரி நம்ம நண்பர் சொல்லியிருக்காப்புல. நண்பர்களே, இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டார்வாஸ் பாக்ஸ் தியரி அப்படின்றதான். அதாவது ஒரு நண்பர் ஒருத்தர் என்ன கண்டுபிடிச்சிட்டு இந்த உலகத்துக்கு என்ன ஃப்ரீயாக சொல்லிட்டு போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மார்க்கெட்டில் மொமெண்டம் இருக்கும் பொழுது காசு போடணும்,
மார்க்கெட்லேருந்து என்னைக்கு மொமெண்டம் கீழே வருது அப்படின்னா அப்போவே ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு காசை வெளியே எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அதாவது என்ன இந்த டார்வாக்ஸ் பாக்ஸ் தியரி என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் மொமெண்டம் ஆகிக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. திடீர்னு அவன் வந்து ஒரு 52 வீக் ஒரு வருஷத்தினுடைய ஹை தாண்டி ஒரு மாதிரி ட்ரேட் ஆகிறான். ட்ரேட் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு இறக்கம் அப்படின்றது வரும்பொழுது ஒரு முக்கியமான ஹை ஒன்று ஜென்ரேட் ஆயிடும். அதே மாதிரி அவன் கீழே எங்காவது வந்துட்டு திரும்பி அந்த ஹையை தாண்டும் பொழுது ஒரு முக்கியமான பெரிய அளவில் வால்யூமும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அது ஒரு முக்கியமான இடமா இருக்குது. அந்த இடத்துல இருந்து அவன் மேபி மேல் நோக்கி போகலாம் அல்லது போகாமையிலும் போகலாம். அப்படி போகிற மாதிரி இருந்ததுன்னா அவன் ரொம்ப வேகமாக மிக வேகமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது உருவாக்கி தருவான். ஒருவேளை கீழ் நோக்கி வர மாதிரி இருந்தால் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும் அப்படின்ற தகவலை சொல்கிறது தான் இந்த டார்வாஸ் பாக்ஸ் தியரி. இப்போ இந்த கரண்ட் சிச்சுவேஷனில் நீங்கள் எதையுமே போய் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாமே கவுந்து கொடுத்துருப்பான். அப்போ போன வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போய் பார்க்கும் பொழுது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன், இந்த 25,000 பார்க்குறீங்க. எப்போ ஆகஸ்ட் மாதம் நிஃப்டியை பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் இந்த நிஃப்டி சரிவடையும் போது இது ஆல்ரெடி 52 வீக்னுடைய உச்சம் தானே. அப்போ இந்த இடத்துல ஒரு கோடு போட்டு வச்சுக்கணும். கோடு போட்டு வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எங்காவது தாண்டானா, தாண்டும் பொழுது ஏதாவது இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கன்சிடரபிளான ஒரு வால்யூம் நடக்குதா, அதே மாதிரி கீழே வந்த லோ எவ்வளவு இவ்வளவு, அப்போ இதை தாண்டி மறுபடி தாண்டானா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி தாண்டிட்டானாக்கா உடனே மிக வேகமாக இது பணம் சம்பாரிச்சு கொடுக்கும். அப்படி இவன் சம்பாரிச்சு கொடுக்கலன்னா இங்கேயே ஸ்டாப் லாஸ் போட்டணும், கீழே இவ்வளவு தூரம் வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான கருத்து கொண்டது தான் இந்த டார்வாஸ் பாக்ஸ் தியரி. இது ரொம்ப பவர்ஃபுல் தியரி. ஏன் அப்படின்னாக்கா இதனுடைய லாபம் என்பது ரொம்பவுமே வேகமாக குயிக்காக அதனுடைய ஆக்ஷன் அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி இது ரெண்டாவது மொமெண்டம்ல ஆல்ரெடி காசு இருக்கு, மார்க்கெட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் என்டர் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. மூணாவது கீழே இறங்குற மாதிரி இருந்தால் ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துடணும் அப்படின்றதா இந்த ஸ்ட்ராட்டஜியினுடைய தத்துவங்கள். இந்த தத்துவத்தை சொன்ன மிஸ்டர் நிக்கோலஸ் டார்வாஸ் அப்படின்றவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. இந்த புக்கை கண்டிப்பாக வாங்கி படிங்க. இது உங்களுக்கு யாருக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்குன்னா, ரொம்ப டிசிப்ளினாக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே எப்போ பணம் எப்போ மொமெண்டம் இருக்கோ அப்போ மட்டும் நான் உள்ளே போகிறேன். ஒருவேளை ஸ்டாக் மார்க்கெட்டில் மொமெண்டம் இல்லை அப்படின்ற சமயத்தில் நான் ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே டிசிப்ளினாக இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த மார்க்கெட். இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர்த்துக்கு இந்த வரப்பிரசாதம் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னு கேளுங்க, 52 வீக் ஹையில் இருக்கக்கூடிய பங்குகள் மிக மிக குறைவு. எல்லாமே கீழே கவுந்து படுக்கிறான். அப்போ டிசிப்ளினாகவே பல பேர் இந்த டார்வாக்ஸ் பாக்ஸ் தியரி படி இப்போ என்ட்ரி ஆக முடியாது. அவங்க எப்போ சம்பாரிச்சிருந்துருப்பாங்க நல்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மார்க்கெட் நல்லா இருக்கிறப்ப நல்லா சம்பாரிச்சிருந்துருப்பாங்க. இப்போ கடந்த ஒரு மாதமாக அவங்களுக்கு ஏதாவது இனிஷியலாக இந்த பீரியடில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கெல்லாம் என்ட்ரி என்பதே இருக்காது. ஏன்னா ஒரு ஸ்டாக்குமே இல்லையே. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.